சரி வாங்க டோக்கியோ இன்டீரியர்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். என் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வருது. இது உள்ளே நிறைய ஃபர்னிச்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்குது, வெரைட்டிஸாக இருக்கா, பட்ஜெட்குள்ளே இருக்கா அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே இருக்குது பார்க்கலாம். கிளாக் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா கார்பெட்டு, சும்மா எவ்வளோ பெரிய கார்பெட் பாருங்களேன். அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்குறாங்க, சான்ஸே இல்லை. இவ்வளோ பெரிய கார்பெட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒரு ஃப்ளோருக்கு அப்படியே கார்பெட் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வாவ். டைனிங் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 பேர் 6 பேருன்னா கூட தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டைனிங் டேபிள் இருக்குது. இதில் சிராமிக் வந்து பார்த்திங்கன்னா கல்லுங்க, இந்த கல்லுங்க வந்து வேறு வேறு கல்லுங்க இருக்கிற மாதிரியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் பாருங்கள், எல்லாமே சிராமிக் தான், எதுவுமே உட்டு கிடையாது. இதுலேயே வந்து இந்த மாதிரியான சிராமிக்கும் இருக்குதாம்மா. பாருங்கள் இந்த மாதிரியான டைனிங் டேபிளும் இருக்குது. எவ்ரி திங் இஸ் சிராமிக் தான். இங்கே பாருங்கள் அது தெரியுதா, 2 லேயரு. கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொட்டேட்டபிள் சீட்ஸில் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஷேப்பு ஃபுல் சிராமிக்கு. வாவ், இது இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் என்னென்னா ஸ்க்ராச்சஸ் நல்லா தெரியுது இது பார்த்தீங்கன்னாலே. இது 1,10,000. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 1,10,000 அந்த மாதிரி தான் இருக்குது. உட்டன் அப்படின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் காசு உங்களுக்கு கம்மி தான். சிராமிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியுது இந்த டெக்ஸ்சரை. இந்த சீட்ஸ் பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. இது பார்க்குறதுக்கு என்ன டைனிங் மாதிரி தெரியல, இது பார்க்குறதுக்கு வந்து ஆளுங்க உட்காந்துக்கிட்டு சோஃபா செட்டு டீப்பா மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா டைனிங் செட்டில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இதுவும் பாருங்கள் ரவுண்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சீட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் ஒன்று ரொட்டேட்டபிள் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் ஃபிக்ஸ்டு, எல்லாமே ரொட்டேட்டபிள் தான். இது மேலே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதுவும் இந்த ஒரு டைனிங் டேபிள் பாருங்கள். ஓகே இது என்னடா இது? ஓகே ஆஹா, இது வந்து தனியாக பிரிச்சுக்கலாமா? இது கீழே போகுமா? எங்கே போகல பண்ணு. ஓகே ஓகே இந்த ஒரு டைனிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ இல்லைடா, டைனிங் டேபிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பண்ணுறா. ஓகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகிடுச்சு. சூப்பராக இருந்தது. 4 பேர் உட்காரலாம், இல்லைனா 6 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, காம்பேக்டாக நிறைய டைனிங் டேபிள்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள் வெரைட்டிஸு. இதெல்லாம் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே யூ மாதிரி இந்த பக்கம் 2 பேர் உட்காரலாம், அந்த பக்கம் 3 பேர் உட்காரலாம். மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கு. கீழே ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வுட்டோட ஃபினிஷிங்கு ஆர்ம் ரெஸ்ட்டோடு சேர்த்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு நிறைய டைனிங் டேபிள்ஸ் இருக்குது இங்கே. டன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயுமே வந்து வெரைட்டி சூப்பராக இருக்குது. இதுவுமே டெக்ஸ்சர் ஃபினிஷ் அருமையாக இருக்குது. கிச்சன் கேபினெட்டுன்னு வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிங்க, கடல் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று விட முடியாது. அந்தளவுக்கு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த கேபினெட்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த சைஸு ஒன்றும் என்னென்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து இவ்வளோ செஞ்சு இந்த மாதிரி டோர் வந்து எனக்கு இங்கே வேணும், இந்த மாதிரி சின்ன டோர் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த ஓவரால் சைஸு பாருங்கள் 0லேருந்து 240 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து எனக்கு மேலே வந்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் மேடு. ஒவ்வொன்றோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒரு விதமாக இருக்குங்க. எல்லாமே வந்து
இதெல்லாம் சாஃப்ட் க்ளோஷர். ஸோ இந்த குப்பை டப்பா, இந்த ஃபுல் செட்டையுமே வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்க யூனிக்னஸ். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து வா டோக்கியோ இன்டீரியர்னு சொல்லிட்டு இந்த கடை. வெரைட்டி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் உவா ஒக்கி அப்படின்வாங்க. மேலே வைக்கிறதுக்கு, இது மேலே என்ன வைக்கிறதா இருந்தாலும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும். பார்த்திங்கன்னா மேலே இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக சடன் ஓப்பனிங்கை வந்து அதுவே வந்து லாக் பண்ணிக்கும். அந்த மாதிரி டிசைன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் ஜப்பானி யென் இந்த கபோர்டு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ டூ எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செராமிக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஹாட்டாக நீங்கள் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப ஹாட்டாக நீங்கள் எதனா வச்சிங்க ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா. இதோட குவாலிட்டியுமே வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில, ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரில. 7 lakhs. எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பிடிச்சிருக்கான். ரேட்டு சும்மா தாறுமாறாக இருக்குது. ஆனால் சும்மா தரோன்னா தரம், அப்படி ஒரு தரம். ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமு. இது ஃபுல்லாக உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமு. பாருங்கள், ஃபுல்லி அலுமினியம். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு செராமிக்கு. செராமிக்லேயே உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செராமிக் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ். இந்த இடத்துல ஷெல்ஃபு. இது வந்து புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி. மேலே ஒக்கு யூக்கி. இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சைஸு. ஆனால் ரேட்டு வந்து செம எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிற மாதிரி. இதுவும் நல்லா இருந்தது. ஸோ இங்கே கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது எல்லாமே கலர் வந்து பாருங்கள். இதுவும் வந்து இன்னொரு கலர். இதுவுமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டைனிங் டேபிள் வெரைட்டிஸ் சும்மா கடல் மாதிரி இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டைனிங் தான். அழகாக சோஃபா வச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நேச்சுரல் வுட்டு அப்படியே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் வுட்டு. ரொட்டேட்டபிள் சேரோடு சேர்த்து டைனிங்கு. ஸோ அது பாருங்கள், டைனிங்லாம் சான்ஸே இல்லை. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சோஃபா செட் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரு, இந்த இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இது சோஃபா. இந்த சோஃபா பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ். இந்த மாதிரியும் சோஃபா. டிவிக்கான டேபிள் பாருங்கள், டிசைன். சோஃபான்னு எடுத்துக்கிட்டாலுமே சும்மா ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க பாருங்கள். ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த டோக்கியோ இன்டீரியர்ஸ். மிகப்பெரிய ஒரு ஷாப். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சோஃபா தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனர் சோஃபா. ஸோ இந்த மாதிரியான சோஃபாவும் இருக்குது. இது வந்து இதோட யூனிக்னஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செவுத்தில் வச்சிங்க அப்படின்னா செவுத்தில் இடிக்காத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதோட ரெக்லைனிங் ஆனாலுமே கூட செவுத்தில் இடிக்காத மாதிரி கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி வந்து வைக்கிற மாதிரியான சோஃபா. இங்கே பாருங்கள் சோஃபா. வாவ். ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு. ஷேப் பாருங்கள். இது ஒரு கம்பெனி, ஃபேப்ரிக்கா அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க பண்ணியிருக்கிறது. இங்கே பாருங்கள். வாவ். இது பாருங்கள், ரெட் கலர் பாருங்கள், செம்மையாக அடிக்குதுங்க. சான்ஸே இல்லைங்க. இது சும்மா அடித்து தளப்புது. வா. இந்த ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெக்லைனிங்கு இங்கே பாருங்கள், வித் யூஎஸ்பியோடு கொடுத்துருக்காங்க. வா. ஓ ஹூ ஹூ ஹூ. அப்பா 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 அப்பா. அப்படியே ஃபுல்லாக தூக்கிட்டு போயிடுச்சுங்க ஃப்ரண்ட்டில்.
சான்ஸே இல்லை. இந்த ஃபேப்ரிக் நல்லாயிருக்கு. ரீசெட் பேக். ஓ சான்ஸே இல்லை. இது ஃபேப்ரிக் வந்து நல்லாயிருக்கு. இதெல்லாம் என்ன விலைன்னு தெரியல. எப்பாடி சரியான காசுங்க. 4 லட்சம் 5 லட்சம் ஜாப்பானே வேணுங்க ஒன்றும் பா. ஸோ அதெல்லாம் பாருங்களேன், யூனிக்காக இருக்குது பாருங்கள். ஜெர்மன் ஹெரிட்டேஜ். ஒரு கண்ட்ரியிலிருந்தும் இருக்கக்கூடிய யூனிக்கான சோஃபாஸ் இங்கே இருக்குது. வா, இது என்ன குடும்பத்தோடு ஒரு 10-15 பேர் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சோஃபா போல் இருக்குது. இங்கே பாருங்கள், டைனிங் வுட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள், அப்படியே 3D டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சோஃபாலாம். வாவ், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். ஒன்று ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் மேட்ஸு. ஸோ ஒரு சில மேட்டுங்கள்லாம் இந்தியாவிலேருந்து வர மேட்டுங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் சரியான யூனிக்னஸ். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், இது உள்ளுக்குள்ளே ஒயிட்டு. அப்படியே ஒரு ஹாலுக்கே அப்படியே மொத்தமாக போடலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுங்க இங்கே கலெக்ஷன் வேறு லெவலுங்க.